அப்படின்னா என்னது சார்? எலக்ட்ரானிக் பே. இபே அதுவும் மெத்தட்ல எலக்ட்ரானிக். எலக்ட்ரானிக் தான். ஓகே, எங்களுக்கு பிபேன்னு வரும். அது நீங்களா வச்சுக்கிற ஷார்ட் கோட் தான் ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ் பண்ணி. ஓகே, எலக்ட்ரானிக்ல நீங்க என்ன டைப் பண்ண வச்சுக்கலாம். புரியுதா? ஒயர்ன்றது எங்களுக்கு நம்மகிட்ட ரெண்டு. இல்ல. ஒயர் பேமெண்ட் ஒன்னு இருக்கு. அது ஒவ்வொரு கண்ட்ரி ஆமா. பெலட்டோ மெத்தட் ஆஃப் பேமெண்ட் இருக்கும். சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை பொறுத்து. எங்களுக்கு வந்து இஎஃப்டி வரும், அப்புறமா வந்து செக், எலக்ட்ரானிக் ஃபண்ட் ஒயர் வரும், பிரான்ச் அப்புறம் ஐடி வந்து இஸ் இந்த பிபே. ரிக்வயர்ட். பிரான்ச் ஐடி எங்க இருக்கு? பேங்க் நேம், கிரியேட் நியூ பிரான்ச் இருக்கு, செலக்ட் எக்ஸிஸ்டிங் பிரான்ச். இந்த ரைட்ல சர்ச்ல இருக்கு பாருங்க, ரைட்ல பிரான்ச் நேம், பிரான்ச் நம்பர்னு இருக்கு. இந்த பிரான்ச் ஐடின்னு கேக்குது. ஸோ சேவ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இந்த பேங்கை ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அக்கௌண்டிங் சேவ் பண்ணலையா? அக்கௌண்டிங் இந்த பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா லைபிலிட்டி அக்கௌண்ட் எங்க இருந்து வருது? நான் ஒண்ணுமே கொடுக்கல. ஆமா, எங்க இருந்து வருது அது? ஏற்கனவே சப்ளையர் டேட்டா இருக்கிறதுல இருந்து வருதா? சப்ளையர் டேட்டால இருந்து இல்ல, நம்ம பேபிள் ஆப்ஷன், ஃபினான்ஷியல் ஆப்ஷன் பார்த்தோம்ல, அந்த டிஃபால்ட் அக்கௌண்ட் வருது. நீங்க வேணா இங்க மாத்திக்கலாம். மேபி இப்போ லைபிலிட்டி அக்கௌண்ட் அதுல காமன் அக்கௌண்ட் வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து என்னோட சாஃப்ட்வேர் லைபிலிட்டி, சாஃப்ட்வேர் சப்ளையருக்கு தனியா பண்ண போறேன், ஹார்ட்வேர் சப்ளையர் தனியா பண்ண போறேன், அதர் மிஸ்லேனியஸ் சப்ளையர் பண்ண போறேன், எல்லா சப்ளையர் லைபிலிட்டி தனியா கொடுத்துக்கலாம். கரெக்டா? ஓகே. காமனா ஒரே லைபிலிட்டி வேணும்னா அப்படியே விட்டுறலாம். ஓகே. ஸோ இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் இங்க போனீங்கன்னா பாருங்க, இன்வாய்ஸ் லிமிட், பேமெண்ட் ஹோல்டு எல்லாமே இருக்கு இதுல. அட்ரஸ் நேம் ஆல்ரெடி இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்க கொடுத்தது தான். ஸோ வாட் எவர் நீங்க இங்க கொடுக்குறீங்களோ இதுதான் அங்க வரும். அட்ரஸ் unable to create address because of the following error. சைட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஃபார் திஸ் சப்ளையர். ஓ, இந்த சைட் ஆல்ரெடி இருக்கு, நீங்க திருப்பி ஆட் பண்றீங்கன்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஸோ இன்வாய்சிங்க்கு இது பேமெண்ட்னா பேமெண்ட் கரன்சி ஹைனா இது வருது. நம்ம கொடுக்கும்போது அது எக்ஸிஸ்டிங் சைட்டா இல்லையான்னு காட்டாதா? எக்ஸிஸ்டிங் சைட்ல நான் மேல தானே ஆட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இதுல, அது ஆட்டோமேட்டிக்கா இங்க பாப்புலேட் ஆயிருக்கு. அதான் எரர் மெசேஜ் வந்தது இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. வெளி சப்ளையர்லாம் இல்ல, இன்வாலிட் பேமெண்ட் கரன்சி. பேமெண்ட் டேட்டா ஏற்கனவே இருக்கு அப்படின்றதுனால அப்படி வருதா? ஏற்கனவே இந்த டேட்டா இருக்கு அப்படின்றதுனால அந்த எரர் மெசேஜ் வருதா? ஆமா, ஏற்கனவே அதே சைட்டை திருப்பி ஆட் பண்றீங்க, ஒரு பிரான்ச் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. நீங்களும் சப்ளையருக்குள்ள போயிட்டீங்களா? நான் மாடிஃபைட் பை அதர் யூசர்னு வரும். நான் கிளிக்கே பண்ணல. ஓகே, நம்ம சப்ளையர் நேம் ஞாபகம் இருக்குல்ல? டிவி சப்ளையர். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் போடுறேன். சப்ளையர் நம்ம சப்ளையர் எடுக்கணும்ல. டிவியா? இல்ல டிவி வந்துருச்சா? நம்பர் ஆட்டோமேட்டிக் நம்ம சப்ளையர் பிரான்ச் வந்துருச்சா? ஓகேவா? நம்ம இப்ப கிரியேட் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. அதான், எல்லாமே நம்ம பேர்லயே கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஃபாரின் கரன்சி 1 கொடுத்துருக்கேன், 10 11. எவ்வளவு கொடுத்தேன் அமௌண்ட்? 10,000. சிம்பிள் தான், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அப்படியே நீங்க எதுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை.
இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் தான் வருதா கீழே அந்த அமௌண்ட் பக்கத்துல இருக்கிறது? ஆமா, என்ன டிஸ்ட்ரிபியூஷன் வேணுமோ அதை நீங்க கொடுக்கணும். நம்ம நியூ இயர்க்கு எடுத்தால யூஎஸ் டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஓகே, நம்ம எக்ஸிஸ்டிங் தானே எடுத்தோம். கவுண்டி டாக்ஸ் அதெல்லாம் வந்துடும். இங்க பாருங்க, ஸ்டேட், கவுண்டி, யூஎஸ்க்குன்னு ஒரு டாக்ஸ், கண்ட்ரி டாக்ஸ் உண்டு இல்லையா? இப்போ இது ஜீரோ டாக்ஸா பண்ணனும்னா அப்படி மாத்த முடியுமா நம்மள? அங்க போய் எடுத்து விட்டுறலாம் நீங்க. அது நம்ம டிஃபால்ட்டா ஓகே சரியா? ஓகே, சோ இப்படிதான் நம்ம பண்றோம். ஓகே, சோ கிரியேஷன் ஆஃப் சப்ளையரும் பார்த்தோம். இப்போ இதுலயே வந்து குயிக் இன்னும் அது ஒன்றும் இல்லை. ரெக்கரிங் இன்வாய்ஸ் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட். எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை. ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபாரின் போறாரு வச்சுக்கோங்க, அவர் வந்த உடனே அவர் சப்மிட் பண்ணணும்ல ரெக்கார்ட்லாம். அப்ப என்னென்னலாம் அவர் கொண்டு வரும், என்னென்ன செலவுகள் இருக்கும் அங்க? எம்ப்ளாயை செலக்ட் பண்றேன், டிராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். டிராவல் எக்ஸ்பென்ஸ்ல என்னென்ன பண்ணுவாரு? அதுதான் அந்த டிக்கெட்டோட சார்ஜ். ஓகே, ஏர் ஃபேர். ஓகே, ஏர் ஃபேர் இருந்தா ஏர் ஃபேர் இருக்கும். அப்புறம் வந்து அகாமடேஷனோட இது. அகாமடேஷன் கரெக்ட். அந்த லோக்கல்ல கார் செலவுகள். ஆமா, அங்க ஏதாவது. ஆமா, லோக்கல். அதெல்லாம் பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் இதுல ஏர், கார் எக்ஸ்பென்ஸ், மீல்ஸ், சாப்பாட்டு செலவு, அந்த மாதிரி செலவுகள்லாம் நீங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்றது பேர் தான் எக்ஸ்பென்ஸ். இதுவும் இன்வாய்ஸ் மாதிரி தான், ஆனா வேற டைப்ல இருக்கு பாருங்க. வெறும் இது மட்டும் தான் வரும், அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்னு சொல்றோம். ஓகே ஓகே, இதுக்கு வந்து இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே ஜெனரேட் ஆயிடும் இதுல. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா வருது நம்ம கொடுக்கிறது. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா வருதா? ஏன்னா இது இன்டர்னல், அதான் ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி ஏஆர்ல இன்வாய்ஸ் நம்பர் நம்ம ஜெனரேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. சப்ளையர் மட்டும் அவன் என்னென்ன கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது இல்ல, வேற வேற சப்ளைட் வாங்குறோம். எம்ப்ளாயி இது வந்து சீக்வென்ஸா நம்மளது வந்து இந்த நம்பர் வந்து எப்படி இது எம்ப்ளாயி நம்பரா சார்? இது ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் நம்ம கொடுத்தோம்ல, அதே பேயபிள் ஆப்ஷன்ல எம்ப்ளாயி இது இல்ல. அது வந்து அந்த எம்ப்ளாயி நேம்ன்றதுனால பேரு எல்லா டீடைல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா அப்படி வருது, அந்த மாதிரியா? எம்ப்ளாயி நேம் இங்க செலக்ட் பண்ணிருக்கேன். ஓ, இங்க செலக்ட் பண்ணதுனால அங்க நம்பர் பிக் ஆகி ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, இப்ப பாருங்க யார்கிட்ட இந்த மெர்ச்சன்ட். இப்ப ஏர் ஃபேர்னா ஸ்பைஸ் ஜெட்டா என்ன, டாக்குமெண்ட் நம்பர், ரிசிப்ட். கரன்சி வேறன்னா அந்த கரன்சி போட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஆடிட்டர் வந்து ஜஸ்டிபிகேஷன் நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க கையில வவுச்சரா எழுதுறதுக்கு மேல எல்லாமே சிஸ்டம்லயே வச்சுக்கலாம். நான் கம்ப்ளைண்ட்ஸ் நான் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது கிடையாது எதுக்காக அப்படின்னு போட்டீங்கன்னா ஓவர் தி லிமிட். சோ அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் மேனேஜர் கிட்ட போய் சைன் வாங்கணும், அந்த மாதிரி இருக்கும். சரியா? இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி பண்ணுவோம்ல, அதெல்லாமே சிஸ்டத்துல கொண்டு. இப்ப ரிவ்யூ பை பேயபிள் டிபார்ட்மெண்ட் நான் போட்டேன். சோ அடுத்து மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ பண்ணுவாங்க. இதெல்லாம் உள்ள இருக்கு. ஓகே சரிங்களா? இப்போ இதே மாதிரி ப்ரீபேமெண்ட் இந்த எம்ப்ளாயி வாங்கியிருந்தானா இங்க அப்ளை அட்வான்ஸ் டிக் பண்ணும். புரியுதா? இந்த ப்ரீபேமெண்ட் நாக் ஆஃப் ஆகிற மாதிரி இதை ஆட் பண்ணி மீதி அமௌண்ட் இது ஆயிடும். ஸோ சிம்பிள் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் அவ்வளவுதான். ரெக்கரிங் இன்வாய்ஸ். ரெக்கரிங்னா பேர்லயே தெரியுதுல, ரிப்பீட்டட். இப்ப ரெண்ட்லாம் இருக்குல்ல, ரெண்ட்லாம் இருக்குன்னா மந்த்லி வருது. அதுக்காக நீங்க ஒரே டைம் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெக்கரிங் கேலண்டர் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கணும். எவ்ரி மந்த் இந்த டேட் வந்து நம்ம நீங்களே இதுல எத்தனை பீரியட், எனக்கு 3 மாசம் ரெக்கரிங் ஆகணும். ஃபர்ஸ்ட் பீரியட் ஜனவரி 12ல இருந்து 3 மாசம் வரணும் அப்படின்னா இதுல என்ன நம்மளுக்கே காட்டும். இந்த பில் பேமெண்ட்ல எல்லாம் வரும். இப்ப பாருங்க, அக்டோபர்ல இருந்து நான் 3 மாசம் போட்டிருக்கேன். அவன் கொடுத்தது அக்டோபர் 7ல இருந்து. சேவ் பண்ணிடுறேன். ஓ, இதுல நம்பர் கேக்குது. SR123 அப்படின்னு கொடுக்குறேன். லைபிலிட்டி அக்கவுண்ட் GLD. எத்தனை இன்வாய்ஸ்? 3. கிரியேட் ரெக்கரிங் இன்வாய்ஸஸ். ரெக்கார்ட் சேஞ்ச்டா, என்னடா இது நம்பர் கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் என்னன்னு கேக்குது. 10,000. நீங்க அமௌண்ட் சேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். மொத்தம் 30,000 அதுவே எடுத்துக்குது. இதுல ஸ்பெஷல் இன்வாய்ஸ் அமௌண்ட் 1-2 மட்டும் மாறுது. மீதியை ஸ்பிளிட் பண்ணிக்கனாலும் பண்ணலாம். புரியுதுங்களா? 50,000 இருக்கு. ஸ்பெஷல் அமௌண்ட் 1 ஃபர்ஸ்ட் மாசமே நான் வந்து 20,000 ரூபாய் பண்றேன். ஓகே, அந்த இதுவும் இருக்கு இதுல.
ஓகே, ஸ்பெஷல் அமௌண்ட் 2 இல்லைன்னா மீதி அதை எடுத்துக்குது. ஓகே, சேவ், கிரியேட் ஆயிடுச்சு. அது நம்பர் பாருங்க. வந்து ஃபர்ஸ்ட் மாசம் 20,000 போகும். இத பாருங்க, செகண்ட் மாசம் நவம்பர் இவ்வளோ. ஸோ இந்த மாதிரி என்னன்னா ஓகே என்னன்னா ஜென்ரேட் ஆகிடும். பேட்ச் நேம் கொடுக்க சொல்லுது. பேட்ச் நேம் எங்க இருக்கு? இங்க. அந்த பேட்ச்ல இதாயிடும். இல்லை நீ எக்ஸிஸ்டிங் பேட்ச் நேம் எடுத்துக்கலாம். நமக்கு பேட்ச் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, பேட்ச் நேம் கொடுக்கணும். பேட்ச் நேம் கேக்குதா? லைன் டெஃபினிஷன், amount, tax control, payment, bank account payment reason இதெல்லாம் இருக்கு. சேவ் பண்ணிட்டேன் பாருங்க. டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட், 1 ரெக்கார்ட் அப்ளைட் அண்ட் சேவ். சரியா? பேட்ச் நேம் கேக்குதா? நம்ம சேவ் பண்ணிட்டோம். ரிப்போர்ட்டை போய் பார்ப்போம். ரிக்வெஸ்ட்ல தான் இருக்கு. டெம்ப்ளேட் சேவ் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம பேட்ச்ல தானே எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தோம். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கண்ட்ரோல் இருக்கு. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் வச்சிருப்பா? டிபிஏ. கரெக்டா? ப்ரொஃபைல் சிஸ்டம் போய் ரெஸ்பான்சிபிலிட்டி பேர் என்ன? பேயபிள்ஸ், விஷன் ஆபரேஷன் யூஎஸ்ஏ. ஓகே, இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல போய் பேட்ச் ஃபைண்ட் பாருங்க. ஏபி யூஸ் இன்வாய்ஸ் பேட்ச் கண்ட்ரோல். நோ, எஸ் எஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது நோ பண்ணி சேவ் பண்றேன். ஸோ இன்வாய்ஸ் பேட்ச் இனிமேல் எடுத்துக்காத அப்படின்னு நான் சொல்றேன் சிஸ்டத்துக்கு. ஓகே, இது உங்க மொபைல்ல கண்ட்ரோல் பண்ற மாதிரின்னு சொன்னேன்ல. பாருங்க, இன்வாய்ஸ் பேட்ச் தானே இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, எரர் அடிக்குதா? ஆமா, பேட்ச் போகல. இப்போ இன்வாய்ஸ் போகுதா பாருங்க. ஓகே, நீங்க மாத்திக்கலாம் எனி டைம். நான் இன்வாய்ஸ்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பேட்ச் போய் போறதுக்கும் இதுக்கும். இப்போ பேட்ச் நேம் இது கொடுக்க முடியாதுல்ல, நேரா இன்வாய்ஸ்க்குள்ள போயிடுது. ஓகே, அப்போ வந்து பர்టిక్యులரா குரூப் ஆவாது, அப்படிதானே? குரூப் ஆவாது. கரெக்ட். சோ அதுனா நான் அந்த பேட்ச் அடிச்சேன்னா அது கீழ இருக்க எல்லா இன்வாய்ஸும் என்னால பார்க்க முடியும். இது அப்படி கிடையாது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அது போணும். இப்போ கம்பெனி வந்து கம்மி யூசர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இது டைம் மிச்சம். இப்படியே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி நான் என்டர் பண்ண தேவையில்லைன்னா இப்படி வந்துடும். புரியுதுங்களா? இப்போ சப்ளையர் நேம் வச்சு அது குரூப் ஆவாதா? நம்ம பேட்ச் கொடுக்கறது வச்சுதான் அது குரூப் ஆகுமா? சப்ளையர் நேம்லாம் ரிப்போர்ட்ல வந்துருங்க. இது இன்டர்னல் கண்ட்ரோல். சரி, நீங்க ஒண்ணு போடுங்க. நம்ம பண்ணது இந்த சப்ளையர் கிரியேஷன் ஒரு 15 மினிட்ஸ்ல வர்றேன். சரியா? கண்ட்ரோல் கேளுங்க, நான் தரேன். ஒரே ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். எங்க போச்சு? ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். ஒரே ஒரு நிமிஷம். இதுல எப்படி ஆயிடுச்சா? ஃபுல்லா தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீனு? தெரியுது சார்.
சரி நீங்க பண்ணுங்க. ஓகே, கண்ட்ரோல்ல எடுத்துக்கோங்க, பண்ணுங்க நம்ம பண்ணது. ஓகே, பண்றீங்களா? பண்றேன் சார். இது மினிமைஸ் பண்ணட்டுமா? எஸ்கேப் கொடுக்கட்டுமா? டேக் கண்ட்ரோல்ல எடுத்துக்கோங்க. டேப் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து சப்ளையர் ஐகான் தானே போக சொல்றீங்க, சப்ளையர் டேப் தானே போக சொல்றீங்க. அது பேக் வர்றதுக்காக பாக்குறேன். என்ன பண்றீங்க? இதுல இருந்து வெளியில வந்து சப்ளையர் ஐகான் போறதுக்காக. இது இன்வாய்ஸ் கிரியேஷன் தானே இருக்கு, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண சொல்றீங்களா? ஹலோ, நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்களா? எந்த ஸ்பின் போடணும்? சார் நீங்க ஸ்கிரீன் இது பண்றீங்களா? கண்ட்ரோல் எடுத்திருக்கீங்களா? ஹலோ, எதுவுமே கிளிக் பண்ண முடியல.
ஹலோ
ஹலோ.
ஆமா I'm going to stay here. The Angeles. Any mythical. அந்த ஆபீஸ் போகணும்.
பக்கெட் வாங்கணும். வாங்கவே மாட்டீங்க. இது நல்லா இருக்கா? செக் பண்ணுங்க. இந்த கம்பி ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன அரமுறையா பண்ணு. Could you can go to your room? Here, Kuti. Here. Stay here. என்னாச்சு? ஹலோ. பண்ணிட்டீங்களா? எதுவுமே இதை கிளிக் பண்ண முடியல. நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எதுவும் கிளிக் பண்ணணும்னா அப்ப எல்லாம் பண்ண முடியுதுன்னு சொன்னீங்க. எனக்கு அப்ப எனக்கு கீழே ஸ்க்ரால் பண்ண முடிஞ்சது. மினிமைஸ் மேக்ஸிமைஸ் எல்லாம் பண்ணேன். சரி, நீங்க உள்ள போய் கிளிக் பண்ணும்போது எதுவுமே வரல. உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அப்படியே விடுங்க. எனக்கு கண்ட்ரோலே வரல. எதுவும் பண்ணாதீங்க. ஹலோ. இல்ல ஏதோ பட்டன் இதா இருக்கு. இப்பதான் உங்களுக்கு வந்திருக்கு. ஏதோ பீரியட் இஷ்யூ. இப்ப வந்துருச்சு பாருங்க. செஷன் போடிச்சா? ஃபுல் ஸ்கிரீன் வைக்க தான் கூப்பிட்டேன். ஃபுல் ஸ்கிரீன் வச்சதுனால வரலையா? இல்ல, நீங்க பீரியட் மாத்தி கொடுத்திருக்கீங்க. ஆபரேஷன்ஸ் வெல்கம். அது நீங்க நான் அத பாருங்க. பீரியட் வந்து இன்னைக்கு டேட் ஏதாவது கொடுத்திருப்பீங்க. இப்ப பண்ணுங்க. இப்ப கண்ட்ரோல் எடுக்கட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம். இப்ப ஃபுல் ஸ்கிரீன் வந்துருச்சு. பண்ணுங்க.
ஒர்க் ஆகுதா? ஓ வந்துட்டு இருக்கீங்களா? சரி அப்பாட்ட சொல்லிட்டீங்கல்ல? இல்ல இப்ப நீங்க எங்க அங்க இருந்து ஏத்தி கொண்டு போறீங்களா? ஆமா ஆமா. இப்ப திருவள்ளூர் போயிட்டு போறீங்களா? சரி சரி. ஓகே ஓகே பேசுறீங்களா? ரைட் சரி ஓகே சரி ரைட். இதுல போறதுக்கு ரூம் கிளீன் பண்ணிட்டு இப்போ அதான் இருக்குல்ல நார்மல் கிளீனிங் அதுவே அந்த பாத்ரூம் வேற இங்க ஃபுல்லா ஓவரால பண்ணி விட்டுருது. எதுவுமே ரொம்ப மோசம் இல்லை, ரெகுலரா பண்ணுவோம் மாதிரி பண்ணிடுது. பாத்ரூம் பண்ணி ஆமா ஃபர்ஸ்ட் ரூம் பண்ணிட்டு லாஸ்ட் வந்துடுறீங்க. பாத்ரூம் ஃபர்ஸ்ட் கிச்சனை கிளீன் அதான் இது போட்டு ஊற வச்சிருக்கேன். ஊற வைக்காது அப்படியா? சரி நீங்க சப்ளையர் கிரியேஷன்லாம் பண்ணுங்க. இதே எத்தனை வாட்டி பண்ணுங்க? உங்க சப்ளையர் கிரியேட் பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல, நான் இங்க இந்த இன்வாய்ஸ்னால நான் இன்வாய்ஸ் திருப்பி கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி சரி, ஒரு சப்ளையர் கிரியேட் பண்ணுங்க. எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் புதுசா பார்த்து எல்லாம் பண்ணுங்க. இத நான் க்ளோஸ் பண்ணிட்டுமா அப்போ? இல்ல முடிச்சிருங்க, முடிச்சு பண்ணுங்க.
ஏன் இப்படி வருது? அங்க ரொம்ப இதா இருக்கு, தொடர்ச்சி மாதிரி ரொம்ப அழுத்த இது ஹாஸ்டல் இந்த டைம் நாம இப்பதான் ஓபன் ஆயிடுச்சு. வேற ஒன்று அந்த யூனிட் ஹலோ ஹலோ சார் கேக்குதா? தனியா போயிட்டு முடிச்சிடலாம் பழைய பக்கெட்ல இந்த பக்கெட் எடுத்துக்கணும். மாப்பிள்ளை இது பாப்பாங்க என்ன இருக்கா? எந்த மாப்பிள்ளை? வெளியே சைட்ல இருக்கு, வீட்டுக்குள்ள போடுறதா? சாப்பாடு கொடுத்து ஹலோ சொல்லுங்க சார். இது நான் வந்து ஆக்ஷன் போயிட்டு அக்கவுண்டிங் ஃபைனல் கொடுத்துட்டேன். ஃபைனல் இல்ல இதுல அக்கவுண்டிங் வொர்க் ஆகல, அது ரிப்போர்ட் பண்ண சொல்லுது. அது பரவாயில்ல, உங்க சப்ளையர் கிரியேட் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிடுறேன். I think you got a new assignment. A mail came, just go and check.
Show me. Oh, Just 1 minute back. இது போடணும். ஆஹா, இங்க எல்லாம் நான் கொடுக்கவே இல்லையே. இது சர்ச் பண்றது. புரியுதா? நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் கிரியேட் சப்ளையர் போங்க ரைட் சைடு. நீங்க கிரியேட்டே பண்ணல பாருங்க. புரியுதா? நான் அந்த ஃபீல்ட் இருக்கோம் அங்க போய் கிரியேட் பண்ணி. ஆஹா, அது என்னன்னு படிச்சு பாருங்க. அந்த ஆஸ்டிக் போட்டதெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்டு. பொறுமையா பண்ணுங்க. ஏன் ஸ்கிரீனை சின்னது பண்ணிட்டீங்க? மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. இது ஓகே சார். உள்ள போயிட்டு இந்த கண்ட்ரி நேம் கேட்டுச்சு. கண்ட்ரி நேம் கொடுத்துட்டு இத செலக்ட் நீங்களே பண்ணிட்டேன். பண்ணுங்க. தப்பானாலும் பரவாயில்ல. பொறுமையா பண்ணுங்க. தப்பானாலும் பொறுமையா பண்ணுங்க. ஓகே. சப்ளையர் நேம் கொடுத்துட்டு கண்ட்ரி கோட் எல்லாமே கொடுத்துட்டு இந்த பேஜுக்கு வந்துட்டேன். இங்க நான் ஏதாவது ஃபீல்டு மாத்தணுமா? சைட் நேம் வந்து சைட் கிரியேஷன் வேற வேற. அது யோசிங்க எங்கன்னு. கரெக்டா? பண்ணுங்க பண்ணுங்க. தப்பானாலும் பிரச்சனை இல்லை. நல்லா பொறுமையா பண்ணுங்க. சின்னது பண்ணிக்கிறீங்க ஸ்கிரீன். மேக்ஸிமைஸ்ல தான் இருக்கு. எனக்கு அப்படி தெரியுதா? இந்த ஸ்கிரீன் பெருசா இருக்கு. ஃபிட் டு விண்டோ தான் இருக்கு.
இதுக்கப்புறம் எங்க சார் போகணும்? இங்க கோ கொடுத்துட்டேன். செலக்ட் பண்ணு. டிவி நீங்க கிரியேட்டே பண்ணலையே, எப்படி அது வரும்? நான் இப்போ ஒரு அட்ரஸ் நேம்லாம் கொடுத்தேன், அட்ரஸ் லைன் எங்க கொடுத்தேன், சென்னைன்னு கொடுத்தேன். எங்க கொடுத்தீங்க? இங்க டைப் பண்ணேன். அதுல எப்படி வரும்? அது query பண்ற இடம், நீங்க கிரியேட் பண்ணல. சைட் கிரியேஷன் இருக்கு. இது உள்ள போய் தான் கொடுத்தேன். இது உள்ள போயிட்டு நான் அட்ரஸ் லைன் 1ன்னு கொடுத்துட்டு இங்க வந்து சென்னைன்னு கொடுத்தேன். இப்படி கொடுத்தா வராதுங்க. கிரியேட் எங்க பண்றீங்க? அந்த ஸ்கிரீன் எனக்கு காமிங்க. இங்க இந்த டேப் இருக்குல, இங்க போய் கிரியேட் அட்ரஸ் பண்ணுங்க. அது உள்ள போயிட்டு தான் அட்ரஸ் லைன் கோ கொடுத்தேன். கோ கோ அட்ரஸ் லைன் போட்டு சென்னைன்னு டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தேன். வராது. வருதா? நீங்க பண்ணதானே வரும். நீங்க இருக்கிறது எக்ஸிஸ்டிங் எடுத்துக்கோங்க. எனக்கு புரியல, எக்ஸிஸ்டிங் எங்க போய் எடுக்கிறது? அதான் பெர்சன்டேஜ் கொடுத்து கோ கொடுங்க. இல்ல சிட்டிக்கு போய் சிட்டியை செலக்ட் பண்ணுங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் எடுக்கிறதுக்கு வந்து பெர்சன்டேஜ் கோ கொடுக்கணும். பெர்சன்டேஜ்க்கு பதில் நியூ அடிங்க, நியூயார்க்னு அடிங்க. நான் பண்ணும்போது நோட்ஸ் எடுக்கலையா? அந்த நோட்டே இருக்குமே. பேயபிள் ஏபிலே இது தெளிவா இருக்கு. ஏபில சப்ளையர் கிரியேஷன் அந்த பிடிஎஃப் சைடுல ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே. இதனால இதுல இருந்து வெளியில வந்து பார்க்க முடியாதுல, ஸ்கிரீன் ஷேரிங்ல இருக்கு. வரலாமா? கேன்சல் போங்க. கேன்சல் கொடுத்துட்டு வெளியே வாங்க. எங்க கிரியேட் பண்ணீங்கன்னு எனக்கு காமிங்க. இது உள்ள போயிட்டு தான் நான் கிரியேட் பண்ணேன். இது கிரியேட் பண்ற பிளேஸ் கிடையாதா? இல்லையே, கிரியேட் பட்டன் இல்லையே. கேன்சல் கேன்சல். இல்ல, கிரியேட் உள்ள தான் வந்திருக்கேன். கிரியேட் உள்ள போயிட்டு அட்ரஸ் நேம்ல சர்ச் கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் கரெக்ட்டா இல்ல இதுவே தப்பா? சர்ச் பண்ணுங்க. அது ஒரே ஆப்ஷன் தானே இருக்கு. அப்ப இங்க தான் இருக்கும். இல்ல கண்ட்ரி போய் கண்ட்ரி நேம் டைப் பண்ணுங்க. கண்ட்ரி நேம் டைப் பண்ணிட்டு கோ கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம். கண்ட்ரி நேம் டைப் பண்ணிட்டு கோ கொடுத்துட்டேன். இல்லையே. இல்ல பெர்சன்டேஜ் போடணுமா? கோ கொடுங்க. கோ கொடுத்துட்டேன். இருங்க நான் பண்றேன். இப்ப அப்படியே இருங்க. அப்படியே எதுல வந்தீங்க? எதை கிளிக் பண்ணி எந்த டேப்ல இருக்கீங்க? இந்த கிரியேட் இருக்குல கீழ, சப்ளையர் செட் கீழ, கீ பர்ச்சேசிங் செட்டப்ஸ் கீழ கிரியேட் இருக்கு. எங்க இருக்கு? இங்க இந்த பேஜ்லயே
இந்த சைட் ஸ்டேட்டஸ் இருக்கா, சைட் ஸ்டேட்டஸ் கீழே கிரியேட் கொடுத்தேன். இதே பேஜ்ல தான், லெஃப்ட்ல இல்ல. அப்டேட் டிவி கம்பெனி இருக்குல்ல, இந்த பேஜ் இருக்குல்ல, இங்க இது கிரியேட் எங்க இருக்கு? இது இந்த பேஜ் எதுல இருக்குன்னு கேட்டேன். லெஃப்ட்ல பேஜ் நான் வந்து அந்த இன்வாய்சஸ் இது இருக்குல்ல, பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ், அதுல போய் சப்ளையர் இந்த இன்வாய்ஸா? அந்த இன்வாய்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு சொன்னேன்ல. இப்ப இருங்க, நீங்க எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் சப்ளையர் நேம் மட்டும் டிவி சப்ளையர் கொடுத்தீங்களா? டிவி கம்பெனின்னு கொடுத்தேன். இப்போ சப்ளை ஓகே, யூனிக் சப்ளையர் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா? டிவி கம்பெனி தான் இப்ப கொடுத்து. சரி ஓகே. cannot be used. அந்த பிடிஎஃப் திறந்துக்கோங்க. ஏபி டேபிள் நிறைய அமைச்சிருப்பேன் பாருங்க. இதுல வந்து அட்ரஸ் புக் இருக்கா தெரியுதா? நான் இந்த பேஜ்ல இருக்கேன், பிடிஎஃப் வந்திருக்கேன். நீங்க வாங்க, இதுல அட்ரஸ் புக்னு இருக்கா? அந்த அட்ரஸ் புக்ல தான் அட்ரஸ் கிரியேட் பண்ணணும். அது அங்க ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்னேன்ல, அது ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம், அதனால அலோவ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, ஏற்கனவே இருந்ததனால வர பண்ணுங்க. இப்ப டேக் ஓவர் பண்ணிட்டு எடுங்க. இந்த ஃபீல்ட் போதும்ல, நான் வந்து இது கொடுக்கட்டுமா, கண்டினியூ கொடுக்கட்டுமா? கொடுங்க, கொடுத்து பாருங்க. எல்லாமே நீங்க பண்ணி எரர் வந்தாதான் உங்களுக்கு தெரியும். பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது செலக்ட் பண்ணிட்டேன், இந்த அட்ரஸ்லாம் இங்க வந்துருச்சு. இப்போ அப்ளை கரெக்டா? போங்க, இதுல ஒன்னும் எரர் அடிக்க வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க எதை வேணா பண்ணலாம். இப்போ வந்துருச்சா? இப்போ நீங்க பழைய இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் தானே போனீங்க, அதுல போய் இப்ப சைட் கிரியேட் பண்ணுங்க. இப்போ இங்க கிரியேட் கொடுக்கட்டுமா? அதான் வந்துருச்சு கீழே. அப்புறம் எதுக்கு இன்னொரு சைட் கிரியேட் பண்ண போறீங்களா? ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? இதுல இப்போ கிரியேட் ஆகாதுல்ல? பண்ணுங்க பண்ணுங்க, ஆகும். யார் சொன்னா ஆகாது? நான் இப்ப எதுக்கு கொடுத்துருக்கான்? இல்ல, நம்ம அந்த ஃபீல்ட்ல அங்க போய் தானே கிரியேட் பண்ணுவோம், அதனால தான் கேக்குறேன். இல்ல, இங்கேயும் பண்ணலாங்க. இதுல ஏதோ இது இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கும். சரியா?
இதுல இப்ப ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்ததுனால இது காட்டுது அட்ரஸ் நேம். ஸோ இங்க வந்து நம்மளா டைப் பண்ண முடியாது, ஆல்ரெடி கிரியேட் பண்ணதான் செலக்ட் பண்ண முடியும். கரெக்டா? அப்படிதான் இதுல வருது. ஓகே, கரெக்ட். அதுல நீங்க பண்ணதை இதுல செலக்ட் பண்றீங்க. இது ஆல்ரெடி ஆமா, இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க போய் கிரியேட் பண்ணனும். நிறைய அட்ரஸ் எதெல்லாம் வேணுமோ இங்க போய் செலக்ட் பண்ணனும். இப்ப நான் இது செலக்ட் பண்ணிட்டேன். Address and site creation unable to create and site. அதான் ஆல்ரெடி இருக்கு, திருப்பி இன்னொரு இதுதான் அதே எடுக்கிறீங்கல்ல, எதுக்கு பண்றீங்கன்னு கேக்குது. புரியுதுங்களா? ஓகே. ஆப்பரேட்டிங் யூனிட் செலக்ட் பண்ண சொல்லி வந்திருக்கு. பண்ணுங்க. இல்ல இதுல நீங்க போய் எதுக்கு கிரியேட் பண்ணீங்க? இன்னொரு சைட் கிரியேட் பண்ணதானே? இல்ல ஏற்கனவே ஒரு சைட் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு என்னோட சைட் கிரியேஷன் நான் முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அது ஆல்ரெடி செலக்ட் ஆயிடுச்சு. நீங்க கேன்சல் பண்ணிட்டு வந்துருங்க மெயினுக்கு. ஓகே. என்ன பண்றீங்க? இதுல இருந்து வெளியில வரதுக்கு கேன்சல் சேவ் சேவ் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? அவ்வளவுதான். வெளியே வந்து கிரியேட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எங்க எப்படி வெளியில வருதுன்னு தெரியல எனக்கு. கேன்சலும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணனும் தெரியல. சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டீங்கல்ல? சேவ் பண்ணிட்டேன். க்ளோஸ் விண்டோ இருக்கு பாருங்க மேல. இதே அது இல்ல ஆரக்கிலே க்ளோஸ் ஆயிடும். கீழே க்ளோஸ் விண்டோன்னு இருக்கா? எழுதி இருக்கு பாருங்க க்ளோஸ் விண்டோன்னு. சேவ்க்கு மேல ரைட் சைடுல. ஓகே ஓகே. எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? பண்ணுங்க.
டேட் நான் ரீசன்ட் டேட் தான் கொடுக்கணுமா? டேட் இஸ் மோர் தென் 1 year ஓல்டுன்னு வருது. அப்படிதான் வரும். அங்கேயும் வந்ததுல உங்களுக்கு அது பரவாயில்லையா? நெக்ஸ்டா போடவா? போட்டு எரர் வரட்டும், அதெல்லாம் கத்துக்க முடியும். இது கொடுத்தோம். அதுக்கப்புறமா ஐட்டம்ல வந்து ஏர் வந்து 400 கொடுக்குறேன். reviewed by payables முத்திரை கொடுக்குறேன். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. டீடைல்ஸ்லாம் அதுல கொடுத்துட்டேன் சார். சேவ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இது சிம்பிள் தான். சேவ் ஆப்ஷன் கண்ட்ரோல் எஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ரெக்கரிங் இன்வாய்ஸ் போட்டோம். போடும். Period for the selected special calendar are not open. பீரியட் என்ன கொடுத்திருக்கீங்க? கேலண்டர் சூஸ் பண்ணனும், நீங்க கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? மந்த்லி கொடுக்குற ப்ராக்ரஸ் இன்வாய்ஸும் கொடுத்தேன், அதை அக்செப்ட் பண்ணல. மந்த்லி கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் 3 கொடுக்குறேன். இங்கேயும் 3 கொடுத்துட்டு கரன்சி யூஎஸ்டி USD
ஸ்பெஷல் அமௌண்ட் வந்து நான் 4000 கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் 4000 போகும், நெக்ஸ்ட் மந்த்லாம் 2000 போகும். இது வரைக்கும் கரெக்டா? அவ்வளவுதான், போட்டு சேவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் கொடுங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன், அவ்வளவுதானே. இதை க்ளோஸ் பண்ணிட்டுமா? கிரியேட் ரெக்கரிங் கொடுங்க, கீழே நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் கொடுத்து போடுங்க. For this period type, there are insufficient period. ஏன் சார் இது இதாக மாட்டேங்குது, சேவ் ஆக மாட்டேங்குது? இந்த பீரியட் வந்து 07 டெலீட் பண்ணுங்க. எல்லோவை கிளிக் பண்ணுங்க. நம்ம இங்க 2012 இத கொடுத்ததுனால இது வர மாட்டேங்குதா? இதுல உள்ளதை மட்டும் எடுங்க. இதுல நீங்க 3 மாசம் முன்னாடி எடுக்கணும். நீங்க லாஸ்ட் மந்த் எடுக்க கூடாது. புரியுதா லாஜிக்? இன்னையில இருந்து 3 மாசம் போறீங்கல்ல, நீங்க போய் அதை போட்டீங்கன்னா எப்படி வரும்? புரியுதா? ஓகே ஓகே. திங்க் பண்ணுங்க, அக்கவுண்டிங் ஆங்கிள்ல பேசிக். Record changed or deleted by another user. திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. நம்ம சப்ளையர் எடுத்துக்கோங்க, நம்ம எம்ப்ளாயரா போடலையா? நீங்க ஒன்னு கிரியேட் பண்ணீங்களா? என்ன நேம்? பர்சன்டேஜ்க்கு அப்புறம் போடுங்க. டிவின்னு போடுங்க. எல்லாமே இருக்குல்ல நம்ம பண்ணது, அதை எடுத்துக்கோங்க, அதுல போடுங்க. அதுதான் நம்ம கிரியேட் பண்றோம்.
சைட் கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் அதை மந்த்லி கொடுத்துருங்க. இதுவும் அதே மாதிரி தான் வருது. என்ன வருது? சேஞ்ச் ஆர் ரிலேட்டட் பை another யூஸ். ரெண்டு வாட்டி ஓபன் பண்ணிட்டோம். ஓகே கொடுத்துருங்க. நான் பண்றேன், இருங்க ஒரே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் சேவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிரியேட் ஆகுது. ஓகே. சோ இப்போ ஓகே ஆயிடுச்சு பாருங்க. புரியுதா? போன வாட்டி நமக்கு பேட்ச் எரர் வந்து நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் கொடுக்கணுமா இங்க? கொடுக்கணும்ல. 3 மாசம் நான் மேல வந்து மேல கொடுத்தேன். எத்தனை இன்னொன்னு கிரியேட் பண்ணுங்க. இன்னொன்னு டிவிலயே இன்னொரு சப்ளையர் எடுங்க, கிரியேட் பண்ணுங்க. சரி. இத க்ளோஸ் பண்ணிட்டுமா? பண்ணுங்க. நீங்க அப்படி க்ளோஸ் பண்ணீங்கனாலும் சேவ் பண்ணலனா அது கேட்கும் இல்லையா? ஆர்க்கிள் எதுவுமே வந்து இப்போ வேஸ்டா போகாது. ஓகே. ஒரு நிமிஷம். ஏடி கதவை யார தட்டுறாங்க? யார பெல் அடிக்கிறாங்க நினைக்கிறேன். எனக்கு கேக்குது. Number 3 first.
பீரியட்ஸ் ரிமைனிங் வந்து அதை விட இது அதிகமா இருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ இதை நான் எடிட் பண்ணணும்ல, இது ஆட்டோமேட்டிக்கா வர்றதா? ஹலோ, சொல்லுங்க. இங்க நான் வந்து எல்லாமே போட்டுட்டேன். இங்க கிரியேட் பண்ணும்போது பீரியட் ரிமைனிங் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் அதான் நான் பீரியட வந்து என்ன பீரியட் போட்டீங்க? 1 தான் போட்டிருக்கீங்களா? 2007 யூ என்டர்ட், எங்க என்டர் பண்ணிருக்கீங்க? 2 வரணுமே. செப்டம்பர், அதான் நான் செப்டம்பர் தான் போட்டிருக்கீங்க, கரெக்டா வரணுமே. கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் பீரியட் ரிமைனிங்னு வருது. ஒரு நிமிஷம் இருங்க. ரெகுலர் இன்வாய்ஸ் 2 போட்டிருக்கீங்க, கீழே 1 கொடுத்துருக்கீங்க. அது 2 போட்டாலும் நான் இங்க 2 கொடுக்குறேன். எல்லாத்தையுமே நான் ரெகுலர் இன்வாய்ஸ்னு போட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம் டெலீட் பண்ணுங்க. செப்டம்பர் மேல தப்பா இருக்குல்ல. செப்டம்பர்ல இருந்து நெக்ஸ்ட் டிசம்பரா 3 months ஏன் கொடுத்தீங்க அங்க? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாசம் வருது. நீங்க பீரியட் 3 கொடுத்துருக்கீங்க. இதை டெலீட் பண்ணுங்க. இப்போ பண்ணுங்க. ஓகே, ஏன் டெலீட் பண்ணீங்க? சேவ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒர்க் ஆகுது. போடுங்க, இப்ப கிரியேட் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டேன். இத மறுபடியும் கிரியேட் பண்ணுங்க. மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டேன். இத பண்ணிடுங்க. இல்ல ஞாபகம் இருக்கா நேம்? ஞாபகம் இருக்கு. ஓகே, கொடுத்தேன். புரியுதா உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு? அது பீரியட் கரெக்டா அக்டோபர் நெக்ஸ்ட் அக்டோபர். ஓகே, 3 பீரியட். அக்டோபருக்கு அப்புறம் 3 பீரியட் அந்த கேலண்டர்ல இருக்கா பாத்தீங்களா? இருக்கு. ஓகே, நவம்பர், டிசம்பர் 3 பீரியட் இருக்கு. இப்போ இங்கேயும் அதே தானே கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பீரியட் தானே இங்க. கரெக்ட் தான். அதேதான் கரெக்ட். கரெக்ட்டா? என்ன வருது? படிங்க, எரர் வந்தா படிங்க. மறுபடியும் அதே இஷ்யூ வருதா? இங்க ரெகுலர் இன்வாய்ஸ் 2 போடுறீங்க.
3 இல்ல வரணும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்தது, நான் கொடுக்கல. அப்படியா? கீழே ஏன் 2 போடுறீங்க? கீழே 3 போடுங்க. சேவ் பண்ணுங்க. போட்டீங்களா? என்ன வருது? மேல பீரியட் ரிமைனிங் 1 போடுது. அப்போ 1 தான் போடணும். பீரியட் ரிமைனிங் 2 ரெகுலர் இன்வாய்ஸ் போட்டீங்கல்ல, 1 போடுங்க அப்போ. சரி, இப்போ கிரியேட் பண்ணுங்க. அதான் நீங்க அந்த ரெகுலர் இன்வாய்ஸ் தவிர மீதி ஏதோ அது கிரியேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. நீங்க ரெகுலரா நார்மலா நானே போட்டுப்பேன்னு சொல்றீங்க, புரியுதா? ஆமா. அதனால ஆட்டோமேட்டிக் 1 தான் கிரியேட் ஆகுது. அதனால தான் நீங்க ரெகுலர் இன்வாய்ஸ் கொடுக்காம எவ்வளவு இருக்கீங்களோ அவ்வளவு கொடுக்கணும். இங்க எதுவுமே போட மாட்டோம்ல, ஓகே தானே? இல்ல இந்த இன்வாய்ஸ் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. இது ஜெனரேட் ஆயிருக்கானு அங்க போய் இன்வாய்ஸ்ல செக் பண்ணுங்க. ஓகே, இத நான் காப்பி பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு. இது க்ளோஸ் பண்ணிட்டுமா? ஆமா. ஓகே, இப்போ நீங்க வெயிட் க்ளோஸ் பண்ணிட்டு போட்டீங்க. இன்வாய்ஸ் பேட்ச் எல்லாம் பாத்து ஒரு நிமிஷம் இருங்க. ஓபன் இன்டர்ஃபேஸ் இன்வாய்ஸ்னா என்னன்னு தெரியல. இப்போ பிஓல இருந்து வருது, அதர் இதுல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டக் ஆகும் இல்லையா? அது இங்க தான் நிக்கும். அதான் ஓபன். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆயிருக்கா? நீங்க ஃபைண்ட் பண்ற ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரியா? எவ்வளவு இன்வாய்ஸ்? F11 கண்ட்ரோல் F11 கொடுங்க. F11 கண்ட்ரோல் F11. எனக்கு இதுதான் ஃபங்க்ஷன் ஆகுது. கண்ட்ரோல் F11 இல்ல இருங்க நான் கொடுக்கிறேன். ஓகே, இது பாத்தீங்களா? ERC எல்லாமே POல இருந்து எரர்னால நிக்குது. டெக்னிக்கல் டீம்ட்ட சொன்னீங்கன்னா அவன் கிளியர் பண்ணி கொடுப்பான். இல்ல நமக்கே ரிப்போர்ட் இருக்கு. பேசிக்கா டேட் மிஸ்ஸிங் அந்த மாதிரி பாராமீட்டர் ஃபில் பண்ணி நீங்க போடுவார் ரிசீவ் ஆட்டோமேட்டிக்கலி. இது ஒன்றும் இல்லை, இந்த ஓப்பன் இன்டர்ஃபேஸ்ல இது ஸ்டக் ஆகும், அவ்வளவுதான். இதில் நம்ம எதுவும் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ பேமெண்ட் அக்கௌண்டிங் சப்ளையர் பார்த்துட்டோம். எம்ப்ளாயி செட்டப்ல 2 பார்த்தோம் தியரி. செட்டப் இன்வாய்ஸ் கீழே இருக்கு பாருங்க. பேமெண்ட் டேர்ம் டிஸ்ட்ரிபியூஷன் செட்லாம் நீங்க அங்க எடுக்கிறீங்கல்ல, இங்கே கிரியேட் பண்ணலாம். நீங்களே ஹோல்டு கிரியேட் பண்ணலாம். எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேர்ம் எல்லாத்துலயும் போய் F11 பண்ணுங்க. சரியா? நான் ஏற்கனவே பண்ணியிருப்பேன். SR பர்சன்டேஜ் கண்ட்ரோல் F11 வெறும் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் F11 கொடுத்தீங்கன்னா அது ஏற்கனவே இருக்குல்ல டிஸ்கவுண்ட் டேர்ம். சரியா? ஹலோ, கேக்குதா? ஹலோ, என்னது? என்னாச்சு? கேக்கல. என்னது முதல்ல? ஃபில்லாம் பண்ண மாட்டாங்க, அதுல சைன் வாங்கிட்டு வரணும். நான் போடுறது இல்ல, உங்களை போய் சைன் வாங்கிட்டு வரணும். எந்த அப்புறமா போடலாமா? ஹலோ, சொல்லுங்க. கேட்கலையா பேசுறது? கேக்குதா? ஹலோ, பேமெண்ட் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் செட்லாம் இதுல கிரியேட் பண்ணிடலாம். சரியா? அந்த மாதிரி. ஹலோ,
ஹலோ சார் கேக்குதா? கேக்குது, கிளியரா கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? கேக்குதா? ஹலோ 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 ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ கட் பண்ணிட்டு ஜாயின் பண்றீங்களா? ஹலோ